மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நடிகர் ராதாரவிக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தியுள்ள நிலையில் அவர்களின் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் ராதாரவி மன்னிப்பு கேட்க வேண்டுமென திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். கொரோமாச குழந்தைன்னா அது 3 அதாவது 10 மாசத்துல பிறக்க வேண்டியது 6 மாசத்துல பிறந்துருது. 6 மாசத்துல பிறந்துருந்தா இப்ப கைகள்லாம் இழுத்துக்கும், அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது அப்படின்னு எல்லா பசங்களும் ஆடுவாங்க, இந்த கண்ணாமூச்சி ஆடுவாங்க. அப்ப இந்த குழந்தை இது நடுவில் ஒன்றும் இல்லை திட்டுவாங்க எல்லாரும். ஒன்று எங்கள் அம்மாவுடைய சேர்த்துக்கப்பா பாவம், அது தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா. இல்லப்பா, அது தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா, அது உப்பு சப்பானிப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று வந்துருச்சு. என்னன்னு கேட்டா அவங்க அம்மாவுடைய இதுவும் பாவம். 2 குழந்தைங்க. சரி ரைட் விட்டுட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க கண்ணு கட்டிக்கிட்டு. இதுங்க 2 சும்மா இல்லாம ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு அவுக்கு அவுட்டுன்னே சொல்ல வரல, அவுக்குன்னு திரும்பி உட்காந்து ஒரு மாமா 2 பிள்ளைங்க கூட்டு போமா. இல்லப்பா அதுக்கு தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா, உப்புக்கு சப்பானி தானேப்பா, போமா. அந்த மாதிரி தொட்டா அவுட்டு கிடையாதுப்பா. தளபதி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை. நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்களை புரிந்து கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளை தரக்குறைவாகவோ இழிவாகவோ பேச மனம் ஒப்ப மாட்டார்கள். அவர்களுடைய மனம் புண்படும்படி பேசியிருந்தால் அவர் நிச்சயமாக அவர்களிடம் அதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும்.